இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட வரிசையில் பார்ட் 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பதம் எத்தனை வகைப்படும்? பதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். அவை பகுபதம், மற்றொன்று பகாபதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரியக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் எது? பிரியக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் எது? ஆன்சர் பகுபதம். ஆன்சர் பகுபதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பகுபதம் எத்தனை வகைப்படும்? பகுபதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். ஆன்சர் 2 வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். ஆன்சர் 6 வகைப்படும். பகுபதத்தில் சொல்லின் முதலில் நிற்பது எது? பகுபதத்தில் சொல்லின் முதலில் நிற்பது எது? ஆன்சர் பகுதி. ஆன்சர் பகுதி. நெக்ஸ்ட், பகாபதமாக அமைவது எது? பகாபதமாக அமைவது எது? ஆன்சர் பகுதி. ஆன்சர் பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லின் இறுதியில் அமைந்து திணைப்பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுவது எது? சொல்லின் இறுதியில் நின்று திணைப்பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுவது எது? ஆன்சர் விகுதி. ஆன்சர் விகுதி. நெக்ஸ்ட், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது எது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது எது? ஆன்சர் இடைநிலை. ஆன்சர் இடைநிலை. நெக்ஸ்ட், பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது எது? பகுதிகளையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது எது? ஆன்சர் சந்தி. ஆன்சர் சந்தி. நெக்ஸ்ட், பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வருவது எது? பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வருவது எது? ஆன்சர் சாரியை. ஆன்சர் சாரியை. நெக்ஸ்ட், ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு ஆண், அன். அன் அப்படின்னு போட்டுக்கலாம், ஆன்னு எழுதிக்கலாம். பெண்பால் வினைமுற்று விகுதி. பெண்பால் வினைமுற்று விகுதி அல், ஆள். நெக்ஸ்ட், பலர்பால் வினைமுற்று விகுதி. பலர்பால் வினைமுற்று விகுதி அர், ஆர். நெக்ஸ்ட், ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி து, ரு. நெக்ஸ்ட், பலவின்பால் வினைமுற்று விகுதி. பலவின்பால் வினைமுற்று விகுதி அ, ஆ. ரெண்டுமே பலவின்பால் வினைமுற்று விகுதி தான். தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு ஓம். ஆன்சர் ஓம். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு ஆய். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு ஆய். இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஆண்பால் வினைமுற்று விகுதி, அதுக்கு எடுத்துக்காட்டு படித்தான். பெண்பால் வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு படித்தாள். பலர்பால் வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு படித்தார் இல்லைன்னா பெற்றார். ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு நீந்தியது. பலவின்பால் வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு ஓடின. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு சிரிக்கிறேன். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு உண்டோம், ஓம். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு செய்தாய், ஆய். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு பாரீர், ஈர். முன்னிலை பன்மை ஈர். நெக்ஸ்ட், பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதி அழகிய பேசும். எடுத்துக்காட்டு அழகிய பேசும். அந்த விகுதிகள் அ, உம். நெக்ஸ்ட், வினையச்ச விகுதிக்கு எடுத்துக்காட்டு. வினையச்ச விகுதிக்கு எடுத்துக்காட்டு வந்து, தேடி. ஆன்சர் உ, இ. இந்த ரெண்டுமே வினையச்ச விகுதி. வியங்கோல் வினைமுற்று விகுதி எடுத்துக்காட்டு. வியங்கோல் வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு க, இய, இயர். இந்த மூணுமே வியங்கோல் வினைமுற்று விகுதிக்கு எடுத்துக்காட்டு. தொழிற்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு. தொழிற்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு தல், அல், ஐ, கை, சி, போ. இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட், பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எது? பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காமல் வரும், ஆனால் பகுதி விகுதிக்கு நடுவே காலத்தை உணர்த்தாமலும் வரும். அதுக்கு பேர் என்னன்னா எழுத்து பேரு.
ஆன்சர் எழுத்து பேரு. நெக்ஸ்ட்டு, விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்ந்ததால் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாகி போனேன். அது சூப்பரான ஒரு கவிதை. அந்த கவிதையை ஃபுல்லாக நம்ம பார்த்துலாம். விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாகி போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே, நின்னால் விமானமானேன் நான் அப்படின்னு பாடியவர் யாருன்னா கவிஞர் வாலி. நெக்ஸ்ட்டு, அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே என்று பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் தங்கப்பா. ஆன்சர் தங்கப்பா. அந்த பாடல் வரியை நம்ம பார்த்துடலாம். விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புலனருவி பொழிலில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் புல்லில் தெரிகின்ற பொருளிலெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் நுண்பாடே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனவே. இதுதான் பாடல். இயற்றியவர் தங்கப்பா. நெக்ஸ்ட்டு, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். இது எந்த ஆண்டு வெளிவந்ததுன்னா 1856 வெளிவந்த ஒரு நூல். நெக்ஸ்ட்டு, மொழிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது அறிவை விரிவிசை அப்படின்னு இயலோட லாஸ்டில் உள்ள கேள்விகள். மொழிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மணவை முஸ்தபா. நெக்ஸ்ட்டு, மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சொக்கன். நெக்ஸ்ட்டு, லிங்குவிஸ்டிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். லிங்குவிஸ்டிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் மொழியியல். ஆன்சர் மொழியியல். நெக்ஸ்ட்டு, லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் இலக்கியம். லிட்ரேச்சர் இலக்கியம். ஃபிலாலஜிஸ்ட் அதோட ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் மொழி ஆராய்ச்சியாளர். ஃபிலாலஜிஸ்ட். பாலிகிளாட் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எதுனா பலமொழி வல்லுனர். பாலிகிளாட் பலமொழி வல்லுனர். ஃபோனலஜிஸ்ட் இதற்கு இணையான தமிழ்ச்சொல் ஒலியியல் வல்லுனர். ஒலியியல் வல்லுனர். இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம். லிங்குவிஸ்டிக் மொழியியல், லிட்ரேச்சர் இலக்கியம், ஃபிலாலஜிஸ்ட் மொழி ஆராய்ச்சியாளர், பாலிகிளாட் பலமொழி வல்லுனர் இல்லைனா பன்மொழி புலவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஃபோனலஜிஸ்ட் அப்படின்னா ஒலியியல் வல்லுனர். நெக்ஸ்ட்டு, ஃபொனட்டிக்ஸ் ஒலிப்பியல். ஆன்சர் ஒலிப்பியல். நெக்ஸ்ட்டு, தமிழ் விடுதூது தொடர்நிலை செய்யுள் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடுதூது இதோட ஆசிரியர் பெயர் தெரியாது. இது தொடர்நிலை செய்யுள் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. இந்த அடிகளில் பயின்று வரும் நயங்கள். ஆன்சர் எதுகை மோனை இயைபு. பாருங்கள், ரெண்டுமே தமிழேன்னு முடிஞ்சிருக்கு, அதனால் இயைபு. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. அந்த கால இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளதனால் அது எதுகை. அடுத்ததாக மோனை எப்படி வந்திருக்குன்னா முதல் எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது. இதில் மூன்றுமே பயின்று வந்துள்ளது. நெக்ஸ்ட்டு, அழியா வனப்பு, வலியா வனப்பு, சிந்தாமணி. இந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்கான ஈறுகட்ட இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அழியா வனப்புனா அழியாத வனப்பு, வனப்பு என்றால் அழகு என்று பொருள். வலியா வனப்புனா வலியாத வனப்பு. சிந்தாமணினா சிந்தாத மணி. அதனால் கெட்டு வந்துள்ளது, அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை எது? செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை. ஆன்சர் செய்வினை. நெக்ஸ்ட்டு, திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொருத்துக.
மொத்தம் 3 4 மொழிகள் அதோட அந்த உறுப்புகளினுடைய பெயர்களும் எண்ணு பெயர்களும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். கண்ணு அது வந்து மலையாளம் கன்னடம். கண்ணு 2 சுழி போட்டோன்னா தெலுங்கு குடகு. கென் அப்படின்னா பர்ஜி. மூடு அப்படின்னா தெலுங்கு மூடு. தெலுங்கில் வந்து 3 நம்ம வந்து தமிழில் 3ன்னு சொல்லுவோம், தெலுங்கில் மூடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழ் மலையாளம் ரெண்டையும் நம்ம வந்து பொருத்தணும். 1 1, 2 2, 4 4 அல்லது 4, 5 5 இது எல்லாமே தமிழுக்கும் மலையாள மொழிக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள். நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. மரம் மானு அதாவது தமிழ் மொழியையும் தெலுங்கு மொழியையும் பொருத்தணும். மரம் மானு 1 1 100 100 அந்த ரூ மட்டும்தான் வேறு. 100 தமிழில் வந்து 100 முதல் 100, ரெண்டாவது வந்து தெலுங்கில் 100. நீ நீவு நீ நிவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில். நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழுக்கும் தெலுங்குக்கும் 2 எண்ணு பெயர்கள் 2 2, 4 4, 5 5 இது வந்து தமிழுக்கும் தெலுங்குக்கும் உள்ள சொல் ஒற்றுமை. திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. மரம் மர 1 1, 100 100, நீ ஈ இது வந்து தமிழுக்கும் துளுவுக்கும் உள்ள ஒற்றுமைகள். தமிழுக்கும் துளுவுக்கும் உள்ள ஒற்றுமைகள். நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழ் துளு 2 2, 4 4, 5 5 இது வந்து தமிழுக்கும் துளுவுக்கும் உள்ள ஒற்றுமைகள். திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழுக்கும் கன்னடத்துக்கும் 1 1, 100 100, நீ நீன் 2 2. இனி இலக்கண குறிப்பு தருக, அதை வந்து பொருத்தணும். முத்திக்கனி இது வந்து உருவகம். முத்திக்கனி உருவகம். சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தெல்லமுது பண்புத்தொகை. குற்றமிலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குற்றமில்லாத அப்படின்னு வந்திருக்கணும், அதனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீ பொறுத்துக. இறந்த கால இடைநிலைகள். இடைநிலைகளை வந்து நம்ம பொருத்தணும். இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னு. படித்தான் பட்டான் பாடினான் பாடு குட்டலின் அந்த இது எல்லாமே இறந்த கால இடைநிலைகள். அடுத்து நிகழ்கால இடைநிலைகள் வந்து கிறு கின்று ஆ நின்று இந்த 3மே நிகழ்கால இடைநிலைகள். எதிர்கால இடைநிலைகள் வந்து இப்பு இவ்வு இக்கு. எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா படிப்பான் படி குட்டல் இப்பு, அந்த இப்பு வந்திருக்குல்ல இப்பு குட்டல் ஆண், அந்த இப்பு வந்து எதிர்கால இடைநிலை. படி குட்டல் இப்பு குட்டல் ஆண், அதில் வந்து 2வது இப்பு வந்து எதிர்கால இடைநிலை. நெக்ஸ்ட்டு எதிர்மறை இடைநிலை இல் அல் ஆ. படித்தில்லன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து எதிர்மறை சொல், எதிர்மறை வினைச்சொல். அதனால் படித்தில் அந்த இல் அல் ஆ. அடுத்தது பெயர் இடைநிலை இஞ்ச் இவ் இச் இத்து. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. இனம் வந்து 3, வண்ணம் 100, குணம் 10, வனப்பு 8. இனம் 3, வண்ணம் 100, மொத்தம் எத்தனை இனங்கள்னால் மூவினங்கள். எத்தனை வண்ணங்கள் 100 வண்ணங்கள். எத்தனை குணங்கள் 10 குணங்கள். எத்தனை வனப்பு 8 வனப்பு. இது எல்லாமே தமிழுக்கு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கு இந்த பாடத்தில். அடுத்ததாக பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. மார்ஃபிம் உருபன், ஃபொனீம் ஒலியன், காம்பரேட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம், லெக்சிகன் பேரகராதி. லெக்சிகன் பேரகராதி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. லெக்சிகன் பேரகராதி